ஹாய் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இளங்கோஸ்லி பேசுகிறேன். அது சொல்லுவாங்க, தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்னதானத்தை நம்ம 100 பேருக்கோ 200 பேருக்கோ வழங்குறதை காட்டிலும் ஒரு சில பேருக்கு, அதாவது அவங்கள்ட்ட பிச்சை கேட்டு வராங்க, எனக்கு உதவுங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது மனசு கேட்காது யாருக்குமே. ஸோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு காசாவோ பொருளாவோ கொடுக்காம ஒரு வேளை சாப்பாடை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. இல்லாட்டி அவங்கள போய் நிறைய சாப்பிட வச்சு நீங்கள் சந்தோஷம் பாருங்கள். அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க உலகத்தில். ஸோ அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு கருத்தையும் நான் சொல்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வாரத்தில் ஒரு நாள் யாருக்காவது நீங்கள் இதை பண்ணுங்கள். ஒரு 2 ஃபேமிலிக்கோ, ஒருத்தவங்க யாராவது தெருவில் இருக்கவங்களுக்கோ நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப தானமாக இருக்கும். ஸோ இந்த தானத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த கூற்றை பின்பற்றிட்டு வராங்க அன்னை தெரசா அவர்கள் மூலமாக தான் இந்த கருத்தை நான் உள்வாங்கிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செயல்படணும். உங்களுக்கு தானத்தில் எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்து உதவணும் அப்படின்றத சின்ன கருத்தை மட்டும் வச்சுட்டு போகிறேன். மிக்க நன்றி நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் மனதில் நின்ற கவிதைகள் பொன்மொழிகளாக என்றும் இளங்கோஸ்லி.